உன்னதமானவரும் பரிசுத்தரும் சாவாமை உடையவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவருமாயிருக்கின்ற நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிக அன்பாய் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நிஜமாக கூட இந்த வலைதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே இந்த ஆசீர்வாதமான ஞாயிற்றுக்கிழமையின் இந்த அடியனுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் சோத்திரங்களையும் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சிறு வழிபாட்டினை நாம் ஆரம்பிப்போம். நம்ம தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தி வருகிற 16வது ஞாயிற்றுக்கிழமையான இன்று நாளுக்கென்று தியானிப்பதற்கென்று வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி, அது பரிசுத்த மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் வசனங்கள் 14 துவங்கி வசனங்கள் 29 வரையிலான வசனங்கள் தியானிப்பதற்கென்று கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலே அடியனாகிய நான் சற்று நேர சிந்தனைக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மார்க்கு 9 வசனம் 16வது வசனத்தை வாசித்து நாம் தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு அவனிடம், முடியுமானால் என்றாயோ? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. இயேசு அவனிடம், முடியுமானால் என்றாயோ? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் முடியும் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. அன்பானுகளே, கிறிஸ்துவத்தில் இன்றியமையாதது, அத்தியாவசியமானது, மிகவும் முக்கியமானது எது என்றால் அது விசுவாசம்தான் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் விசுவாசம் இருந்தால் பசியாய் இருந்தாலும் உணவு நமக்கு தேவையில்லை, தாகமாய் இருந்தாலும் தண்ணீர் நமக்கு தேவையில்லை, ஆபத்தில் இருந்தாலும் ஒத்தாசை நமக்கு தேவையில்லை, தனிமையாக இருந்தாலும் யாருடைய துணை நமக்கு தேவையில்லை, திக்கற்றவர்களாக இருந்தாலும் யாருடைய உதவிகளும் நமக்கு தேவையில்லை என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை குறித்து இறையியல் ஆசிரியர்கள் சொல்லுகின்றதான தகவல் என்னவென்றால், ஆங்கிலத்திலே விசுவாசத்தை ஃபெய்த் என்று அழைக்கப்படுவார்கள். ஆங்கிலத்திலே விசுவாசத்தை ஃபெய்த் என்று அழைக்கப்படுவார்கள். அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, விசுவாசத்தை குறித்து இறையியல் ஆசிரியர்கள் இப்படியாக சொல்லுகிறார்கள். Faith is for anything I trust him. Faith is for anything I trust him. Forever, always I trust him. Fantastic adventure I trust him. For all I trust him. அப்படியானால் இது கண்பாவனுங்களே, ஃபார் எனிதிங் ஐ ட்ரஸ்டிங் என்றால் எனக்கு என்ன நடந்தாலும் நான் கடவுளை மட்டுமே விசுவாசிப்பேன் என்பது ஃபார் எனிதிங் ஐ ட்ரஸ்டிங். அதுக்கடுத்து இரண்டாவதாக ஃபார் எவர் ஆல்வேஸ் ஐ ட்ரஸ்டிங். ஃபார் எவர் ஆல்வேஸ் ஐ ட்ரஸ்டிங். அப்படியானால் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் கடவுள் ஒருவரையே விசுவாசிப்பன் என்பது ஃபார் ஆல்வேஸ் ஐ ட்ரஸ்டிங் என்கிறதானதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, ஃபேண்டாஸ்டிக் அட்வென்ச்சர் ஐ ட்ரஸ்டிங். ஒரு அழகான வாழ்க்கை கடவுளிடம் மட்டுமே இருக்கிறது என்பதை விசுவாசிப்பதுதான் ஃபேண்டாஸ்டிக் அட்வென்ச்சர் ஐ ட்ரஸ்டிங் என்கிறதான விளக்கத்தை நாம் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்டிங். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் கடவுள் மட்டுமே நான் விசுவாசிப்பேன் என்று ஃபார் ஆல் ஐ ட்ரஸ்ட் ஹிம் என்கிறதான பொருளை விளக்கத்தை
நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி, மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மிகப்பெரிய ஒரு ஆற்றல் எது என்றால் அது விசுவாசம்தான் என்பதை ஆழமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் என் கண்பானுகளே, நான் ஏன் இவங்களை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதான் அங்கே சொல்லுகிறார். மார்க்கு 9வது அதிகாரம் வசனம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தை அங்கே அவரே நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவே அந்த வார்த்தையை சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பானுகளே, ஆண்டவர் இயேசு யாருக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு தகப்பனுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றதாக நாம் அந்த தியான பகுதியில பார்க்கின்றோம். அப்படியானால் ஏன் அந்த தகப்பனுக்கு இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லி ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்ல வேண்டும் என்று நான் பார்க்கின்ற பொழுது, அந்த தகப்பனுக்கு ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனுக்கு தன் வாழ்க்கையில் தன் சரீரத்தில் 13-14 வகையான உபாதைகள், பெரும் காயங்கள், பெரும் வலிகள், அதுவும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை, அதுவும் அந்த குழந்தை ஆண் குழந்தை, ஒரு தகப்பன் மிகவும் நேசிப்பது, ஒரு தகப்பன் மிகவும் அன்பு கூறுவது, ஒரு தகப்பன் மிகவும் அக்கறை காட்டுவது ஒரு ஆண் பிள்ளைகள் மீது என்பதுதான் நமக்கு நன்றாக தெரியும். அப்ப அந்த தகப்பனுக்கு கனவு, நினைவு, உணர்வு, குடும்பம், வாழ்க்கை, எதிர்காலம், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே அந்த தகப்பனுக்கு அந்த ஆண் பிள்ளையாக தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் அதான் அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட 13 வகையான பெரும் காயங்களை குறித்து, பெரும் வலிகளை குறித்து, அந்த உபாதைகளை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, அதான் அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. நாம் முதலாவதாக 17வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஊமையான ஆவி பிடித்திருந்த ஒரு சிறுவன், ஊமையாமி பிடித்திருந்த ஒரு சிறு பையன் என்றால், ஊமை ஆவி என்பது அன்பானுகளே, அது பேசவும் விடாது, நடக்கவும் விடாது, உட்காரவும் விடாது, இயலவும் விடாது, உறங்கவும் விடாது, நடக்கவும் விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஊமை ஆவி பிடித்திருக்கிறது என்றால், ஊமை ஆவி என்பது அன்பானுகளே, காது சுத்தமாய் கேட்காது, வாய் சுத்தமாய் பேசாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதுக்கு அடுத்ததாக 21வது வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அப்ப அந்த சிறுவனுக்கு, அந்த பிள்ளைக்கு இந்த ஊமையான ஆவி எப்போ இருந்து அவனுக்கு பிடித்திருக்கிறது என்றால், அதான் அங்கே வசனம் சொல்லுகிறது, சிறுவயது முதற்கொண்டு என்றால் அவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது இவனை அந்த ஆவி பிடித்திருக்கிறதாக திருமறை நமக்கு சொல்லுகின்றதாக நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் முதலாவதாக ஊமையான ஆவி, இரண்டாவதாக அந்த ஆவியானது பேசவும் விடாது, கேட்கவும் விடாது, அவனால பேசவும் முடியாது, யார் சொல்வதும் கேட்கவும் முடியாது. அதுக்கடுத்து மூன்றாவதாக சிறு வயது முதற்கொண்டு அந்த ஆவி அவனை பிடித்திருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து வசனம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான்காவதாக நாம் பார்த்தோமானால் அது அவனை கீழே தள்ள வைத்து, ஐந்தாவதாக வாயில் நுரை தள்ள வைத்து, ஆறாவதாக பற்களை கடிக்க வைத்து, ஏழாவதாக உடம்பையெல்லாம் சோர்ந்து போக பண்ணி, அதுக்கடுத்து வசனம் 20வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எட்டாவதாக அந்த சிறுவனுக்கு வலிப்பு உண்டாக்க வைத்து, 9வதாக அந்த சிறுவனை
உருண்டை செய்து பிரண்ட செய்து அதுக்கடுத்து 10வதாக தரையிலே தள்ள வைத்து அதுக்கடுத்ததாக தொடர்ந்து நாம் வாசித்துக் கொண்டு வருகின்ற பொழுது 22வது வசனத்திலே நாம் அங்கே வாசிக்கின்றோம். 11வதாக கொலை செய்யவும் பார்த்து, 12வதாக அநேக தரம் தீயிலே தள்ளவும் பார்த்து, 13வதாக தண்ணீரிலே தள்ளவும் பார்த்து என்று சொல்லி திருமறை இப்படியாக அந்த சிறுவனுக்கு 13-14 உபாதைகள், பெரும் காயங்கள், பெரும் வழிகள் அவனை குறித்து அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இப்படி இந்த சிறு வயது முதற்கொண்டு ஒரே ஒரு உடலுக்கு, ஒரே ஒரு சரீரத்திற்கு, ஒரே ஒரு உயிருக்கு, அதுவும் சிறு குழந்தையாக இருக்கின்ற அந்த பிள்ளைக்கு, அந்த மகனுக்கு 13-14 வகையான பெரும் பாடுகள், பெரும் வழிகள், உடல் உபாதைகள் என்றால் அந்த ஒரு சிறு குழந்தை எப்படி தாங்கி இருக்கும்? பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய உள்ளம் எப்படி உடைந்து போயிருக்கும் என்பதை சற்று நாம் சிந்தித்து ஆழ்ந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த தகப்பன் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து, ஆண்டவரே இயேசுவே, உம்மால் கூடுமானால், உம்மால் முடியுமானால், உம்மால் ஆகுமானால் என் மீது மனம் இறங்கி எனக்கு உதவி செய்யும் என்று அவன் கேட்டுக்கொள்ளுகிற பொழுது அதற்கு மறுபடியாக ஆண்டவர் இயேசு இப்படியாக சொல்லுகிறார், ஐயா மனுஷனே, நீ யாரிடம் வந்து பேசுகிறாய்? நீ யாரிடம் வந்து எதை சொல்லுகிறாய்? அதுவும் நீ யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாய்? உன்னால் முடியுமானால், உம்மால் கூடுமானால், உம்மால் ஆகுமானால் என்று நீ சொல்லுகிறாயோ என்கிற கேள்வியை நீ கேட்கிறாயோ என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அதுக்கடுத்துதான் அந்த வார்த்தையை அதற்கு மறுமொழியாக கடைசியாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கூடும், அவர்களுக்கு எல்லாம் ஆகும், அவர்களுக்கு எல்லாம் முடியும், அவர்களுக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதுதான் ஆண்டவர் இயேசு கூட அந்த வார்த்தையை அங்கே அவர் நமக்கு சொல்லுகின்றதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இது கண்பாடுகளே, சில பேர் எல்லாம் நம்மிடத்தில் சொல்லுவார்கள், என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குது, என்னுடைய குடும்பம் அப்படியே இருக்கிறது, என்னுடைய எதிர்காலம் அப்படியே இருக்கிறது, நாங்க பரவாயில்ல, என்னுடைய குடும்பம் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்குது, அப்படியாக தான் இருக்கும், அதே நிலையில் தான் இருக்கும், அதே இடத்தில் தான் இருக்கும். அப்படியானால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அன்பானவர்களே, அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய விசுவாசத்தை ஏற்ற வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை ஏற்ற வேண்டும், நம்முடைய ஆராதனையை நாம் ஏற்ற வேண்டும், நம்முடைய வழிபாட்டினை நாம் ஏற்ற வேண்டும், நம்முடைய ஜெபத்தை நாம் ஏற்ற வேண்டும், நம்முடைய கடவுளோடு இணைந்திருக்கின்றதான நேரத்தை நாம் ஏற்ற வேண்டும், நாம் கடவுளோடு வைத்துக் கொண்டிருக்கிறதான உறவை நாம் அதை ஏற்ற வேண்டும், நாம் கடவுளோடு வைத்துக் கொண்டிருக்கிறதான ஐக்கியத்தை நாம் ஏற்ற வேண்டும். அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய விசுவாசம் ஒருவேளை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் ஏற்றப்பட்டதான விசுவாசமாய் இருக்கிறதா அல்லது குறைக்கப்பட்ட விசுவாசமாய் இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் உயர்ந்த விசுவாசமாய் இருக்கிறதா அல்லது தாழ்ந்த விசுவாசமாய் இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் குனிந்த விசுவாசமாய் இருக்கின்றதா அல்லது நிமிர்ந்து கொண்டிருக்கின்ற விசுவாசமாய் இருக்கிறதா? நம்முடைய விசுவாசம் உயர்மட்டத்தில் இருக்கிறதா அல்லது அடிமட்டத்தில் இருக்கிறதா என்பதை சற்று ஆழ்ந்து சிந்தித்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசு கூட இன்றைக்காக நமக்காக தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வேத பகுதியில மார்க் 9:23 சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும், விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாம் முடியும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கூட அந்த வார்த்தையை அவரே அங்கே சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்மான்களே, அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இணைப்பகுதிகளிலும் அந்த இணைப்பகுதியும் நமக்கு அதுதான் சொல்லுகிறது. இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீத பகுதியிலே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 116வது சங்கீதம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கின்ற நாட்கள் எல்லாம், காலமெல்லாம் நான் கடவுளை நம்புவேன், நான் கடவுளை விசுவாசிப்பேன், நான் கடவுளை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது கூட அந்த வார்த்தையை நமக்கு அங்கே சொல்லுகிறதை கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய பாட்டு பகுதியிலும் கூட கடவுள் எஸ்ஐயாவின் தீர்க்கதரிசன வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், எஸ்ஐயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 50வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் என்னுடைய உடலையும், நான் என்னுடைய முதுகையும், நான் என்னுடைய முகத்தையும், நான் என்னுடைய தலையையும், நான் என்னுடைய தலையில் உள்ள மயிரையும் எல்லாவற்றையும் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். ஏன் ஒப்பு கொடுத்தேன் என்றால், என்னுடைய பிள்ளைகள் இதையெல்லாம் பார்த்து, இதையெல்லாம் தெரிந்து, இதையெல்லாம் அறிந்து, இதையெல்லாம் உணர்ந்து, திருமறையை வாசித்து, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை நம்பும், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை விசுவாசிக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் என்னோடு கூட இருக்கும், என் பிள்ளைகள் எல்லாம் என்னை தேடி வரும் என்று சொல்லி, ஆகவேதான் தாடியையும், முகத்தையும், முதுகையும், உடலையும், மயிரையும் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி கடவுள் கூட ஏசாயாவின் தீர்க்கதரிசன வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறதும் கூட நாம் பார்க்கின்றோம். அதுதான் இன்றைக்காக வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப பகுதியிலும் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, விசுவாசம் உள்ளவனை கடவுள் அவனை எழுப்புவார், விசுவாசம் உள்ளவனை கடவுள் அவனை உயர்த்துவார், விசுவாசம் உள்ளவனை கடவுள் அவனை கனப்படுத்துவார், மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூட 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் அவன் சொல்லுகிறதையும் கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் என் கண்பான்களே, திருமறையிலே விசுவாசத்தின்படி ஆனது, நடந்தது எது, ஆனது எது, வாய்த்தது எது என்பதை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, திருமறையில ஒவ்வொரு கடவுளுடைய தாசர்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, குறிப்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 99 வயதிலும் அவன் விசுவாசத்தின்படியே ஆனது, நடந்தது. யாக்கோபினுடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்புல அவன் விசுவாசத்தின்படி ஆனது, நடந்தது. யோபனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றையும் இழந்த போதிலும் கூட அவன் வாழ்க்கையில அவன் விசுவாசத்தின்படி ஆனது, நடந்தது. தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில கெர்ச்சிக்கிற சிங்கத்தின் மத்தியில, அந்த சிங்க கெபியில அவன் விசுவாசத்தின்படியே ஆனது, நடந்தது. தாவீதினுடைய வாழ்க்கையில உயரமான கோலியாத்தின் மத்தியில, பல பாடுகளின் மத்தியில, பல போராட்டங்களின் மத்தியில, பல யுத்தங்களின் மத்தியில தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசத்தின்படியே அது ஆனது. பவுலுடைய வாழ்க்கையில ஊழியத்துல அவனுடைய விசுவாசத்தின்படியே ஆனது, நடந்தது என்று சொல்லி திருமறையில நாம் அதை அறிந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அப்படியானாலே எனக்கு அன்பானுங்களே, அவருடைய பாதத்துல, அவருடைய சமூகத்துல வந்திருக்கின்ற நாமும் கூட கடவுளை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது, கடவுளை நாம் நம்புகிற பொழுது, அந்த பேய்பெற்றிருந்த தகப்பனை போல, பிள்ளையினுடைய விசுவாசத்தை போல, அவர்களை எப்படி ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தார்களோ, அவர்களை எப்படி கடவுளை நம்பினார்களோ, அதே போல நாமும் கடவுளை நம்புகிற பொழுது, அதே போல நாமும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும், எல்லாம் முடியும் என்கிற நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக
சாட்சியாக பரிசுத்தமாக வாழ வளர தூய தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசத்தினுடைய காப்பதாக. ஆமென். நம் யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் மனமகிழ்ச்சியும் கிருபையும் பரிசுத்தம் நிறைந்திருக்கின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையின் பொழுதிற்காக நன்றோடுமை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நிஜமாக ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கவும், உம்மை போற்றவும், உம்மை துதிக்கவும், உம்மை வணங்கவும் நீர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, இதோ இந்த உலகத்துல மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் பாடுகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் பொய்களும் உருட்டுகளும் திருட்டுகளும் களவுகளும் கொலைகளும் போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்ப்புகளும் நிறைந்திருக்கின்றதான இந்த உலகத்துல நாங்கள் உம்மை விசுவாசிக்கின்ற பொழுது, நாங்கள் உம்மை நம்புகிற பொழுது, வாழ்க்கையில எங்களுக்கு வேண்டியது எல்லாம், நாங்கள் நினைத்தது எல்லாம், நாங்கள் குறித்திருக்கிறது எல்லாம் ஆண்டவரே சுவாமி, அது எங்களுக்கு ஆகும், அது எங்களுக்கு கூடும், அது எங்களுக்கு முடியும், அது எங்களுக்கு நடக்கும் என்கிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கர்த்தாவே இன்றைக்கு வேத வசனத்தின் வழியாக நீர் இன்றைக்கு எங்களுக்கு வெளிப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றிகளை படைக்கின்றோம் சுவாமி. இந்த வேலையிலும் இந்த நாளிலும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்வையும் என்னுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் எல்லாவற்றையும் என்னுடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிட்டோம் சுவாமி. எங்களை நீரை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். பிதாவாகிய கடவுளின் அன்பும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் இரக்கமும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உறவும் வழிநடத்தலும் நாம் கேட்ட திருவசனத்தோடும் நாம் ஜெபித்த ஜெபங்களோடும் நம்முடைய வாழ்வுகளோடும் தேவன் தாமே தங்கை தரித்து ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாதபடி தொடர்ந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.